ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் தான் சத்தியமானவராய் இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 யோவான் 5:6. ம் 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 ஜலத்தினாலே மாத்திரமல்ல, பலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் ஆவியானவர் சத்தியமானவரால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு யார் சாட்சி கொடுக்கணும்? சத்திய ஆவியானவர் தான் சாட்சி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு இயேசு வரும் பொழுது இந்த புல்பிட் பேசும், இந்த காணிக்கை பொட்டி பேசும், இந்த சுவர் பேசும், எல்லாம் அறிக்கையிடும், நான் பண்ண பிரசங்கத்தை சொல்லும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இல்லவே இல்லை, அந்த பாஸ்டர் இதை பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னா கூட ஆண்டவர் இதையெல்லாம் பேச வைப்பார். சொன்னானா இல்லையான்னு கேட்பார். ஆமாம் ஆமாம் சொன்னாப்புல, இவங்க தான் வேறு என்னமோ யோசிச்சுட்டு உக்காந்துக்கிறாங்க, அவர் சொன்னார் சொல்லுங்க. அப்போது ஆவியானவர் உங்களை குறித்து அறிக்கையிட வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக இருக்கிற குறைவுகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று, யாரு கூட தூய ஆவியானவர் இருப்பார்? நான் அக்கிரமம் பண்ணுவேன், பாவம் பண்ணுவேன், மனசார மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுவேன், மற்றவங்க வாழ்க்கையை கெடுப்பேன், என் கூட தூய ஆவியானவர் இருப்பாரா? தூய்மை இல்லாத பிசாசு தான் இருப்பான். உங்ககிட்ட தூய ஆவியானவர் இருக்கணும்னா, உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். நடக்கையில், பேச்சில், செயல்களில் மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இயேசுவை காண்பிக்கக்கூடியவர்களாக நீங்கள் வாழும்போது தான் உங்களில் குறைகள் இல்லாத மாற்றுத்திறனாளிகளாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அப்படி இருப்போமானா நம்ம குறைகள் உள்ள மாற்றுத்திறனாளிகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆவியானவர் எனக்கு கூட இருக்கிறது நான் உணர்றேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? உண்மையாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் கூட இருக்கிறது நான் எப்பெல்லாம் உணரணும், நான் நடக்க முடியலன்றது கவலை கிடையாது, என்னால் பேச முடியலன்றது கவலை கிடையாது, அவர் என் கூட இருக்கிறது பெரிய சந்தோஷம், அவ்வளோதான். ஹல்லேலூயா. அவர் என்னை பேச வைப்பார், என்னை கேட்க வைப்பார், என்னை பார்க்க வைப்பார், நடக்க வைப்பார், எனக்கு செய்கைகளை செய்ய வைப்பார். கர்த்தர் வாய்களிலிருந்து வார்த்தைகளை உருவாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுவார். நான் பேசுகிறேன்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க. உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு ஞானமோ அறிவோ எனக்கு கிடையவே கிடையாது. தூய ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள் தான் உங்களிலே கிரியை செய்யும். நான் பேசுகிற எந்த வார்த்தையும் உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. ஆனால் கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மோசேவிடத்தில் சொல்லுகிறார், இந்த மக்களை வழிநடத்தணும் போது மோசே சொல்கிறார், ஆண்டவரே நான் ரொம்ப சின்னவன், என்னுடைய நாவு திக்குவாயி மந்த நாவு அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நாவோடு நாவாக நான் இருப்பேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் எனக்கு திக்குவாய் ஐயா, எனக்கு மந்த நாவு, நான் பேசும்போது வார்த்தைகள் குளறுபடியாக வரும்னு சொல்கிறீங்களா, கர்த்தர் உங்களுடைய நாவாக இருந்து செயல்படுவார். அப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் கிடையாதுல்ல. இன்னும் அருமையான தெய்வம் பாருங்கள். உன்னால் பேச முடியலனா உன்னை பேச வைக்கிறதுக்கு தூய ஆவியை உன் நாவியில் நான் வைப்பேன். ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் சிறியவன், நான் எப்படி பேசுவது என்று சொல்லும் பொழுது மேலிருந்து ஒரு நெருப்பு தழல் வந்து ஏசாயா நாவை தொட்ட உடனே அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. பேச வைக்கிறார் ஆண்டவர். இந்த பிள்ளைங்க கடந்த 40 நாள் அந்த உபவாச கூட்டத்தில் பேசும் பொழுது நான் ஜெபம் பண்ணி ஒரு சிலர் பேர் அதில் போட்டு அவங்கள பிரசங்கம் பண்ண சொன்னேன். சகோதர சகோதரிகள், குழந்தைங்க, தம்பி தங்கச்சியெல்லாம் பேசினாங்க. உண்மையாக சொல்கிற தூய ஆவியானுடைய வழிநடத்தல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தது நான் பார்த்தேன். பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசினதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே உங்கள் கூட இல்லை நீங்கள் சொல்ல முடியாது. அவர் இல்லாமல் போகிறதுக்கும் காரணம் யார்? நம்ம தான். சில இடத்துல மட்டும் ஆண்டவரே நீங்கள் இங்கே நில்லுங்க ஆண்டவரே, இதுக்கு மேலே வந்தீங்கன்னா நான் பண்ணுற பாவம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரே ஒரு அரை மணி நேரம் மட்டும் உங்கள் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, நாங்கள் போயிட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. கூத்து ஆடுறாங்க ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே, வெளியூர்லேருந்து வந்து மழைன்னு கூட பார்க்காம வந்து கூத்து ஆடினுக்கிறாங்க ஆண்டவரே. நான் உங்களை அங்கே கூட்டின்னு போனால் உங்களுக்கு அங்கே பிடிக்காது ஆண்டவரே. நீங்கள் எங்கே ஆண்டவரே, அவங்க வந்து
நகைச்சுவையாக பேசுகிறேன்ட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவர் எனக்காக அனுமதிங்க ஆண்டவர், இங்கேயே உக்காந்துருங்க, போயிட்டு வரேன்ட்டு நீ போயிட்டு வருவ. ஆனால் அவர் அங்கே இருக்க மாட்டார். ரொம்ப ஆசையாகுது ஆண்டவரே, ஆடலும் பாடலும் நடக்குது ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டவரே, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, போயிட்டு வரேன்னா போயிட்டு வா பாய். ரெண்டாவது ஆண்டவரே வாங்க வாங்க ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, வர முடியாது போடா அப்படின்னு வருது. போ ஆடலும் பாடலும் போய் பாரு, போ நாடகம் போய் பாரு, ட்ராமா ஆடுறாங்கல்ல போய் பாரு, வெளியூர்லேருந்து வந்துக்கிறாங்க போய் பாரு போ. எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் அங்கெல்லாம் போகாதடா, உன் கூட நான் இருக்கிறேன். அதில் வேற இங்கே இருங்க ஆண்டவரே, நான் குழந்தையாவுறே இங்கே அப்பா கடைக்கு போய்ட்டு வரேன் சொல்லிட்டு ஏமாத்திட்டு வரதுக்கு. ஆண்டவர் அவர் தெய்வம், உன் மனசில் நினைக்கும் போது என்னன்னு தெரியாதா அவருக்கு? எங்கே கற்றுக்கு நீங்கள் போய் சொல்கிறதுக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் துணிகரமாக போய் சொன்னான். ஆனால் நீ ஐயோ நாங்கள் மஞ்சிக்கவே இல்லையே, நாங்கள் விற்றுது அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டுக்கிறோம் ஆண்டவர், பட்டுன்னு செத்து போயிட்டான். பொய். அவர் செத்து தெரியாமல் அவங்க மனைவி வருது, அவங்க மனைவி கிட்ட கேட்குறாரு பேதுரு, எப்பா நீயாவது உண்மையை சொல்லு, இவ்வளோக்கு தான் விற்றீங்களா? சத்தியமாக இவ்வளோக்கு தான் விற்றோம். அவர் எத்து அடக்கம் பண்ணவங்க கால் கூட அங்கே வந்து சேரல, பொய் சொன்னால் செத்துருவேன்னு சொல்லி வாயை மொழி சேர்த்து பிடிச்சி. எதுக்கு சொல்கிற? கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் என்ன ஏமாத்தலாம், என்கிட்ட போய் சொல்லலாம், இதோ வந்துடுறேன் அங்கே தான் போயிட்டு வரேன், ஒன்றும் கிடையாது. நான் என்ன மனுஷன்? அவர் தெய்வங்க, அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் உங்களை வாட்ச் பண்ண முடியுமா? ஆனால் அவரும் கண்கள் என்ன பண்ணுது? வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய உலகத்தை இப்படி பார்த்துனுக்கிறாரு, எங்கெங்கே எவன் ஓடுறான் எல்லாம் அவர் கரெக்டாக தெரியும். எங்கே போயின்னுக்கிறோம், என்ன நான் வேலைங்க பண்ணுகிறேன், என்ன சேட்டை பண்ணுறோம், எல்லாத்தையும் கர்த்தர் அழகாக நோட் பண்ணிகிட்டு இருக்கிறார். கொஞ்சம் இருங்க ஆண்டவரேன்னா அப்போ உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கணுமே. ஒரு மணி நேரம் சுகத்துக்காக, 1 மணி நேரம் அந்த ட்ராமா பார்க்கறதுக்காக ஆண்டவரே எழுந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக ஆண்டவர் எழுந்து போயிட்டுருக்குறோம். ஒரு நைட்டு டோர்னமெண்ட்டுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறோம்? நீங்கள் இருங்க ஆண்டவரே, வாழ்க்கை ஃபுல்லாக அவர் இருந்துருவார், அப்படியே இருந்துருவார். மன்னிப்பு கேட்டு மனம் மாறிட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கேயுமே அவர் இல்லாமல் போனால் எங்கன்னா ஜெயிக்க முடியுமாங்க நம்மளால்? அவர் இல்லாமல் போனால் நம்ம வாழ முடியுமா? அவர் இல்லாமல் போனால் நம்ம பாதுகாப்பாக திரும்பி வர முடியுமா? அப்படியும் கூட நமக்கு 2 பாடி கார்டை போட்டு வச்சுக்கிறாரு பாருங்க. அவர் என்னத்தான் சொல்கிறதுனே தெரியல. அவர் கூட வர்றதுன்றது வேற, அதை தாண்டி அவர் என்ன பண்ணுறாரா, நம்முடைய பாதம் கல்லிடாதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுறாராம். அவன் என்ன இங்கே இருக்க சொல்லிட்டான், நான் வர முடியாத நிலைமையில் இருக்கிறேன், நீங்களாவது போய் அவனை கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க, உங்களையாவது கூட வச்சுக்கிறேன், நான் பார்க்கலன்னு அனுப்பி விட்றாருங்க. நான் நல்ல தெய்வம் பாருங்கள், அப்படியாவது சரி பாதுகாத்துங்க. நான் அவரே கூட வர்றது இவ்வளோ பெரிய சந்தோஷம். அவரை உக்கார வச்சுட்டு தூதர்கள் 2வது ஸ்டெப்பு, 3வது தூதர்களையும் பிரதர் நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் இருங்க பிரதர், ஆண்டவரையும் சொல்லிவிட்டீங்க. இவங்க 2 பேர் தூதர் வந்துனுக்குறாங்க, சும்மா அப்படியே பாடி கட்டு போய் 2 பேரும் துப்பாக்கி வச்சு இந்த பக்கம் 2 தூதர் வராங்க. நீ நடந்து போகிறீங்கன்னா எப்படி இருக்கும்? பவுன்சர் 2 பேர் எப்பவும் கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு தெரில, அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம போனோன்னா பரவாயில்ல, இந்த சாரு எல்லாக்கிட்டையும் கோவமாக பேசுவார், நம்மளை பார்த்தோன்னே ஒரு பயம் இருக்குது. இல்லை, உன்னை பார்த்தாலும் ஒரு பயமும் கிடையாது, உன் கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி. அல்லேலூயா. அவங்களெல்லாம் தாண்ட முடியாது, நான் தாண்டுறேன் பாரு. நீ தாண்டும் போது அப்படியே போய் சூப்பராக தாண்டிடுவேன், ஒரே சந்தோஷம். பற்றியா நான் சொன்னேன்ல, என்னால் முடியாது ஒன்றுமே, உன்னால் முடியாது தான், கூட இருக்கிறவங்க தூக்கின்னு போய் அப்படி விட்டாங்க, அவ்வளோதான். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, நல்லபடியே அப்படியே முடிச்சிட்டோம்ப்பா அந்த கிறிஸ்மஸை, நம்மளா முடிச்சோம். கூட இருக்கிறவங்களை வச்சு கடவுள் முடிக்க வைக்கிறார், அவ்வளோதான். அப்போது அவரையும் நிற்க வச்சுட்டு 2 தேவதூதர் அனுப்புகிறார். அவரையுமே பிரதர் இது நான் ஒரு பல நேரத்துக்கு போகிறேன், அந்த இடத்துக்கெல்லாம் உங்களை கூட்டு போக முடியாது பிரதர், நீங்கள் ரொம்ப தூய்மையானவங்க, பரலோகத்தை வாசம் பண்ணுறவங்க, ஆண்டவரை துதிக்கிறவங்க, நீங்கள் இந்த மேலே சொல்லிட்டு போனீங்களா தெரில, சொல்லாமல் போய் நிறைய பேர் காலி பண்ணிட்டுக்கிறீங்க. அவன் அங்கேருந்து அலர்னு வந்துக்கிறாங்க தேவதூதர்லாம், ஐயோ ஆண்டவரே முடியல, அவன் போன இடம் எந்த இடம் தெரியுமா, எப்பா திரும்ப நான் அவன் கூட போக மாட்டான் ஆண்டவரேன்ற அளவுக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். உண்மையாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நடக்குமா இல்லைன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம கூட அனுப்புகிற பாதுகாப்புக்கு நீ போகிற இடத்துக்கு அவங்க வர முடியுமா? அவங்க இல்லாத அன்னைக்கு நீ போகிற அன்னைக்கு கோவமே படாத அளவு கூட உன் மேலே கோவப்பட்டு அடி வாங்கி வர அளவுக்கு ஆகிடும்.
இன்னும் இவர் எப்பவுமே நல்லா பேசுவார், இன்னைக்கு இப்படி ஆயிட்டுக்கிறாருன்னா அன்னைக்கு அவர் உங்க கூட வரல, அவங்க உங்க கூட வராத அளவுக்கு நீ நம்ம பண்ணி வச்சுக்கிறேன்ற அர்த்தம். அங்கே கேளுங்க, ஆண்டவரே எங்கப்பா போயிட்டாங்க அவங்க 2 பேர், இங்கே பாருங்கப்பா என்னமோ நடந்துட்டு இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, அனுப்பி விடுங்கண்ணா. அனுப்பி விடுவார். இவங்க எல்லாரையும் நீங்கள் ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் 2 பேர் கூட வருவாங்க. அவங்க லைஃப் லாங் உங்க கூடவே இருப்பாங்க. நீங்கள் செய்கிறது எதையுமே தப்புனே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செய்கிறதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா இன்னும் சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இந்த பாஸ்ட் என்னமோ சொல்லி ஏமாற்றி பயங்காட்டி தேவதூதர்ன்றாரு, ஆவியானவர்ன்றாரு, இப்போ பாரு எல்லாமே ஒருமா வச்சுட்டு இன்னும் நல்லா தானே இருக்கிறோம். என்ன வியாதி வந்துச்சு, என்ன பலவீனம் வந்துச்சு, நல்லா இருக்கிறோம், சுகமாக இருக்கிறேங்க. அவங்க இருக்கும்போது தான் ஐயோ பைபிள் படிக்கணும், ஐயோ ஜோம் பண்ணணும், ஐயோ பாஸ்டர் சர்ச்சு பயமாக இருந்துச்சுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இப்போ நிம்மதியாக இருக்கிறேன். வண்டி எங்கேயோ இன்ஜின் சீஸ் ஆகி நிற்க போகுதுன்னு அர்த்தம். தள்ள கூட முடியாது சீசாந்து. ஆமாவா இல்லையா? பக்கார வச்சு ஸ்ட்ரக்சரில் தான் தள்ளின்னு போனோம். இல்லைன்னா ஒரு முறை வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்களது வேலூரில் நின்றுச்சு. அங்கேருந்து எப்படி எடுத்து வந்தோம் ஜேபி நாங்கள் மட்டும் தெரியும். நாங்கள் படாத பாடுபட்டோம், கொக்கி போட்டு தூக்கின்னு வந்தோம். நான் சொல்கிறேன், அவங்க கூட இருக்கிறானுங்க பாருங்க, அவன் தப்புன்னு எதுவும் சொல்லவே மாட்டான். நல்லா குஷியாகுதுடா, டேய் உண்மையாக சொல்கிறேன்டா, இந்த பாஸ்ட் கூட உக்காந்து ஐயோ அங்கே இருக்குதா, இந்த ஆள் எப்போ கண்டுபிடிப்பானோன்னு பயமாக இருக்குண்டா, எதை பார்த்தாலும் நம்மளுக்கு சொல்கிற மாதிரியா இருக்குது, பயமாகுது. திடீர்னு எதுனா சொல்லி போடுறாரு, கண்டிப்பாக ஐயோ அப்படியே சொல்கிறான் அந்த ஆள். ஒரு நிமிஷமும் மரண வேதனைப்பட்டுருந்தேன்டா. ஆனால் அந்த ஆளை சர்ச்சில் விட்டு நிம்மதியாக வந்துட்டேன், இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறேன்டா. அவன் சொல்லுவான், ஆமாம் மச்சான் அதுக்கு தான் நான் இவ்வளோ நாளாக கோயிலுக்குலாம் வராமல் இருந்தேனே, தெரிதா கோயிலுக்குலாம் போனால் அப்படி தான்டா, திடீர்னு போயிட்டுனா அவங்க உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுறேன்ட்டு பாஸ்டர் அம்மா மூப்பருங்க விசுவாசிங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. மச்சான் ஜாலியாக போனோமா, ஜாலியாக இருக்கணும், ஒரு வாழ்க்கை தானே, ஒரே வாழ்க்கை தான் பிரதர், ஒரே வாழ்க்கை தான், ஜாலியாக இருப்பேன், ஜாலியாக போயிடுவேன். ஆனால் அங்கே ஜாலியாக இருப்பேன்னு கேட்டால் இல்லை, கேலியாக இருப்பேன், எல்லாம் சிரிப்பாங்க உன்னை பார்த்து, பரலோகமாக உன்னை பார்த்து நகைக்கும். இங்கே உனக்கு கொடுத்துருக்கிற பாதுகாப்பு உன் மனசில் அவங்க தடை பண்ணுவாங்க. தேவ தூதர்கள் நீங்கள் போகிற இடத்துக்கு தடை உண்டாகும், வண்டி பென்சர் ஆகும், போகாதன்றாங்களா, போகக்கூடாது. நம்ம கிளம்புற நேரத்துக்கு மழை பிச்சு அடிக்குது, போகக்கூடாதுன்றாங்களா, போகக்கூடாது, அவ்வளோதான். இல்லை ஆண்டவர் எது தடை பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம், அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்க. நிறைய நேரத்தில் அதை தாண்டி போய் அடிப்பட்டு அப்படி இப்படி வந்து ஆண்டவரே அப்போவே தடை பண்ணுங்க நம்பி நான் தடை பண்ணாரு, நான் அதை கேட்காம போய் இந்த மாதிரி அடிப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம்ம கூட கூட்டிட்டு போகும், அவரே நம்ம கூட வராருன்னும் போது பெரிய மாற்றம், பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஜெயம் உண்டாகுது. அவர் இல்லாமல் போனால், ஆவியானவர் எனக்குள்ளாம இல்லாமல் நான் போனேன்னா நான் ஒரு ஆன்டிகேப். ஆவியானவர் எனக்குள்ள இல்லாமல் போனால் நான் ஒரு மாற்றுத்திறனாளி. என்னால் தானா எதுவும் செய்ய முடியாது, தானா யோசிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஞானத்தில் குறையுள்ளவன், அவ்வளோ அறிவு கெட்டவன், அவ்வளோ மூளை இல்லாதவன், மரம் மண்டை, இதெல்லாம் எனக்கு கிட்ட வார்த்தைங்க. அறிவு கெட்டவன், மூளை இல்லாதவன், மரம் மண்டை, அப்புறம் என்ன சொல்லுவாங்களே களிமண் மண்டை, களிமண் தான் இருக்குது உன் தலையில். இந்த களிமண்ணுக்குள்ள இவ்வளோ ஞானமான ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா, ஆண்டவர் இல்லாமல் நான் போகிறேன்னா நான் ஒன்றுமே கிடையாது, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிற்கணும். அப்போது ஆவியானவரோடு கூட இருக்கிறது தான் பரிசுத்தமான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை, குறை இல்லாத வாழ்க்கை, மாற்றுத்திறனாளியாக இல்லாத ஒரு வாழ்க்கை. வித்தவுட் ஜீசஸ், வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் லீடிங் நம்மலாம் யாரு? ஆன்டிகேப். ஆண்டவர் இல்லை, தூய ஆவியானுடைய வழிநடத்துதல் எனக்குள்ள இல்லைன்னா நான் தான் ஆன்டிகேப்டு. அவருடைய வழிநடத்துதல் இருக்கிற, அவர்கிட்ட பேசுகிறாரு, அவர் என்னை நடத்துறாருன்னா நான் ஆன்டிகேப்டு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, சரீரத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம் ஊனமானது கிடையாது, சரீரத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாற்றுத்திறனாளி கிடையாது. எனக்குள்ள கடவுள் இல்லைன்னா நான் மாற்றுத்திறனாளி, எனக்குள்ள இயேசுவின் வழிநடத்துதல் இல்லைன்னா நான் மாற்றுத்திறனாளி, எனக்குள்ள தூய ஆவியானுடைய கைடன்ஸ் இல்லை அப்படின்னா நான் தான் மாற்றுத்திறனாளி. எனக்குள்ள அதெல்லாம் இருக்குதுன்னா நான் நல்லா இருக்கிறேன்னு அர்த்தம். குறையுள்ள ஒரு சகோதரிக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருன்னா அவங்க உன்னை விட சூப்பர், அவங்க கூட தான் கர்த்தர் இருக்கிறார். ஆகவே சொல்கிற, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஞானமாய் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றால் அந்த வேதத்தை படித்து நீங்கள் உணர்ந்து சாட்சியாய் வாழுங்கள். அதே போல் இயேசுவானவர் சத்தியமாக இருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார், அவரே வழியாக இருக்கிறார், அவரை உணர்ந்து விடுதலையோடு கூட வாழுங்கள். கடைசியாக
தூய ஆவியானவரை கரம் பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய என்னுடைய கரத்தை பிடிச்சி நீங்கள் நடத்துங்க. நீங்கள் இல்லாமல் நான் எந்த இடத்துக்கும் போகக்கூடாது அடம் பிடிங்க. நீங்கள் வரல நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். சில பேர்லாம் வரமாட்டாங்க தெரியுமா? சில இடத்துக்கு கூப்பிட்டா அப்பா நீ போயிட்டு வந்துருப்பான்னுவாங்க. ஆனால் நீங்கள் என்னத்துமா பண்ணோம்? நீங்கள் வரலாம் அதை என்னால் பண்ண முடியாது. நீங்கள் வந்தால் தான் நான் போவேன், நீங்கள் வந்தால் தான் நான் அதை செய்வேன்னு சொல்லி பாருங்க. சரி வான்னு கூப்பிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட அடம் பிடிங்க. ஆண்டவரே இந்த வேலையாக போகிறேன், நீங்கள் வரல நான் போக மாட்டேன், நீங்கள் வந்தால் தான் ஆண்டவரை போவேன், நீங்கள் வந்தீங்கன்னா சக்ஸஸ். ஆண்டவரே என் கூட வந்துருங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டு போங்க, சக்ஸஸ் உங்களுக்கு. அவர் இல்லாமல் போனால் குறைவு தான். அவரோட கூட கல்யாணத்துக்கு போனாங்க, குறைவு நிறைவாச்சா இல்லையா? ஆனால் ஒரு கல்யாணத்தில் பெரிய குறை. அப்போ பிரியாணி மாதிரி எது திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. ஆனால் ஏசு அங்கே இருந்ததால் என்ன ஆச்சு? குறைவு நிறைவாயிடுச்சு. ஏசு இல்லாமல் இருந்தால் என்ன இருக்கும்? கல்யாண வீடு ரகலையா மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போடுறோமே சண்டை, என்னத்தான் கவனிச்சானுங்க அவனுங்க? சோறு என்ன போட்டானுங்க? சோறு ஒரு எலும்பு கூட இல்லை, குஸ்கா போட்டு ஏமாத்திட்டாங்க திட்டு பசங்க. நான் சொல்ல மாட்டேன், ஒரே சண்டை. என்னங்க சண்டை இருக்குதுண்ணா? சோறே போடலைங்க, என்னத்த கல்யாணம் நடத்துனாங்க தெரில, சோறு இல்லை. அங்கே அவசரமாக வச்சு பிடிச்சின்னு வந்து சேர்ந்து போட்டோம். நாங்கள் வரும்போது ஹோட்டலில் தான் துண்டு வந்தோம். அந்த மாதிரி காணா ஊரில் நடந்திருக்கோம். ஏன் அங்கே நடக்கலைன்னா ஏசு இருந்தார். குறைவுப்படும் போது அது காதுக்கு போச்சு. என்னப்பா பிரச்சனைன்னா சலசலப்பு இல்லை, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் என்ன பண்ணுறது தெரில, அதான் எல்லாம் பயந்துன்னு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, மனுஷன் தள்ள விடாதீங்க, தைரியமாக இருங்க. எப்பா அங்கே வா, எடு தண்ணி மூண்டு இதில் ஊற்றி, அவ்வளோதான். ஜெபம் பண்ணார். பிதாவே நிறைய பேர் வந்துக்கிறாங்க, எல்லாருக்கும் போதுமான நல்லா சுவையாக இருக்கணும், மனமாக இருக்கணும், ஜெபம் பண்ணி ஆசீர்வச்சார். எப்போ அதுமாதிரி கொடுப்பா. கொடுத்த உடனே அவனுங்க சாப்பிட்டு சொல்கிறானுங்க, ஐயோ என்ன டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம 2வது பந்தியில் உட்காந்துக்கலாம் பொழுது, பீஸ் நிறைய உழுது. ஃபஸ்ட்டு பந்தியில் போனவன் பாவம் சிக்கன் பக்கோடா கூட வைக்கல. செகண்ட் பந்தியில் பாரு, மட்டன் பக்கோடா, சிக்கன் பக்கோடா, மீன் பக்கோடா எல்லாத்தையும் வைக்கிறானேயா, என்ன டேஸ்ட்டாக இருக்குது, எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் ஏசப்பா வச்சுருந்தாரு. அல்லேலூயா. காத்திருந்தாங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இங்கே பாருங்கள், குறைவு ஏற்பட்ட இடத்துல ஏசு இருந்ததுனால நிறைவாயிடுச்சு. இப்போ ஏசு இல்லாமல் இருந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆமாவா இல்லையா? இதுதான் மாற்றுத்திறனாளின்றது. இப்போ ஏசு உங்கள் கூட இருந்தார்னா உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாயிடும். நீங்கள் எங்கேயுமே குற்றப்பட மாட்டீங்க, குறைவாக இருக்க மாட்டீங்க. ஏசு உங்கள் கூட இல்லைன்னா, தூய ஆவியானவர்னா அந்த வார்த்தை உங்கள் கூட இல்லைன்னா எல்லா இடத்துலையும் குறைப்பட்டு குற்றப்பட்டு நிற்போம். ஒருவேளை அப்படி இருப்பீங்கன்னா இன்றைக்கி ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.